வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். எகிப்தை தோண்ட ஏதாவது ஒரு மர்மமான விஷயம் கிடச்சிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் இந்த வீடியோலையும் எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பல வினோதமான விஷயங்களையும் அங்கே நடந்த மர்மமான சம்பவங்களையும் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, நம்ம 50 ரூபா நோட்டில் ஒரு தேர் இருக்கும் இல்லையா, அது எந்த ஊரை சேர்ந்தது, எந்த கோவிலை சேர்ந்தது அப்படின்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது த புக் ஆஃப் டெட். எகிப்தில் சக்கூரா அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு சவப்பெட்டிக்குள்ளே இருந்து இப்படி ஒரு புக்கை கண்டெடுத்திருக்காங்க. பாப்பைரஸ் அப்படின்னு அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட காகிதத்தாலேயே உருவாக்கப்பட்ட இந்த புக்கில் நம்ம இறந்ததுக்கப்புறம் எங்கே போவோம், என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பிக்சர்ஸ் மூலமாக உருவாக்கியிருக்காங்க. எகிப்து மக்கள் நம்ம இறந்ததுக்கப்புறமும் நமக்கு ஒரு வாழ்வு இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவே அதிகமாக நம்பியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே அவங்க மமிஃபிகேஷன் மாதிரியான இறந்து போனவங்களுடைய உடம்பை பதப்படுத்தி பல நிகழ்ச்சிகளை உருவாக்கி இந்த மாதிரி ஆஃப்டர் லைஃப்குள்ளே அவங்க போகணுங்கிறதுக்காக பல சடங்குகள் சம்பிரதாயங்களையும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி இவங்க டீட்டெயில்டாக இந்த புக்கில் எழுதியும் வச்சுருக்காங்க. இந்த புக் எகிப்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களுடைய கைகளில் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது தெரிய வந்திருக்கு. அந்த புக்கில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழியாத மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஆனாலும் அந்த புத்தகம் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறவங்களுடைய கைகளில் கிடைக்கும் போது அந்த புத்தகம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகி போய் தான் இருந்தது. த புக் ஆஃப் டெத் மாதிரியே இந்த ஒரு புக்கும் கிடைச்சிருக்குங்க. இந்த புக்கு கிட்டத்தட்ட 5000 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த புக்கில் ஒரு பர்டிகுலர் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான உருவத்தை பார்க்க முடியும். அந்த உருவத்துக்கு மேலே 2024 அப்படிங்கிற ஒரு வருஷம் எழுதப்பட்டதையும் பார்க்க முடியும். ஸோ இதை வச்சு எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 2024 ஏலியன்ஸ் நம்மளுடைய பூமிக்கு தரையிறங்குவாங்க அப்படிங்கிறத தான் இந்த புக்கு சொல்லுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் மக்களுக்கு சொல்லவா வேணும், வதந்திகளை பரப்புறதுல அவங்க தான் நம்பர் 1 ஆச்சே. இந்த புக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் இருக்கிற இந்த உருவம் என்ன சொல்ல வருது அண்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த இயர் என்ன சொல்ல வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது எகிப்த் ப்ரூவரி, அதாவது மதுபானங்களை உருவாக்குற இடம். ஏன்ஷியன் எகிப்து மக்கள் மதுபானங்கள் அருந்திருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வகையில் ஆராய்ச்சி போயிட்டு இருந்திருக்கு. அந்த வகையில் எகிப்தாலஜிஸ்ட்டுக்கு கிடைச்ச ஒரு விஷயந்தான் இந்த பர்டிகுலர் இடம். இந்த இடம் ஆப்டாஸ் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. அதாவது கிங் நூர் அவருடைய டெம்பிளுக்கு ஈஸ்ட் சைடில் தான் இந்த இடம் அமைஞ்சிருந்திருக்கு. இது 5000 வருஷம் பழமையான ப்ரூவரியாங்க, அதாவது மதுபான கடைன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரே பேட்சில் கிட்டத்தட்ட 20,000 லிட்டருக்கு மேலேயே மதுபானத்தை உருவாக்கியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டரிஸும் பாருங்களேன், இதை மதுபானம் உருவாக்குறதுக்காகவே உருவாக்கியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து மதுபானம் உருவாக்குனதை எதுக்கு ஈக்குவலாக சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பிளே கிரவுண்டில், அதாவது ஃபுட்பால் பிளே கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கொடுத்தது போக மீதியும் இருக்குமாங்க. அந்த அளவுக்கு குவான்டிட்டி ஆஃப் மதுபானத்தை இந்த இடத்துல உருவாக்கியிருக்காங்க. இந்த உலகத்திலேயே இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப பழமையான அதிக அமௌண்ட் ஆஃப் மதுபானங்களை உருவாக்கக்கூடிய இடமா. இந்த இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்கிறத கண்டுபிடிச்சதே ஆர்கியாலஜிஸ்ட் தான். அவங்க யூஸ் பண்ண மேக்னெட்டிக் சர்வே எக்யூப்மெண்ட் வச்சு இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது போர்ட் கேம் ஆஃப் டெத். அந்த காலத்தில் எகிப்து மக்கள் அவங்களுடைய கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்காக இந்த மாதிரியான ஒரு கேமை உருவாக்கி விளையாண்டுருக்காங்க. இதுவுமே 5000 வருஷம் பழமையான ஒரு கேம் தானாங்க. இதை செனேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேமையும் இந்த போர்டையும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற செஸ் போர்டு மாதிரி இருக்கும். ஆனால் செஸ் போர்டுக்கும் இந்த செனேட் அப்படிங்கிற இந்த கேமுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்காங்க. இந்த 2 கேம்ஸையும் வேறு வேறு மெத்தட் யூஸ் பண்ணி தான் விளையாடுறாங்க. இந்த மாதிரி பழங்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட செனேட் அப்படிங்கிற இந்த போர்டை வச்சு எப்படி விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறத கூட எக்ஸ்பர்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த போர்டில் விளையாடுற ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் ஒவ்வொரு காயின்ஸ் கொடுக்கப்படும். இந்த காயின்ஸை இந்த போர்டில் நகர்த்திக்கிட்டே வரணும். யார் தோத்தாங்களோ அவங்க இறந்து போனதுக்கு சமமாக கருதப்படுவாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மேக்கப். இந்த காலத்தில் மேக்கப்னு எடுத்துக்கிட்டா அது பொண்ணுங்களுக்குரியது தான், ஆண்கள் மேக்கப் போடுறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எகிப்து காலத்தில் ஆண்களும் பெண்களும் சரிக்கு சமமாக மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உபயோகிச்சிருக்காங்க. முக்கியமாக கண்ணில் போடப்படுற இந்த ஐ மேக்கப், இது ஐ மேக்கப் மட்டும் கிடையாது, கண்ணில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன்ஸை கூட இது எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மேக்கப்பாங்க. கண்ணில் எந்த ஒரு டிசீஸும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய இம்யூனே சிஸ்டத்தை கூட பூஸ்ட் பண்ணக்கூடிய மேக்கப்ஸ் தான் அவங்க உபயோகிச்சிருக்காங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கண்மை மாதிரி அந்த காலத்தில் ஏன்ஷியன் எகிப்து மக்கள் கோல் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி ஐ மேக்கப் போட்டிருக்காங்க. இதில் நிட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இருக்கிற நம்மளுடைய இம்யூனி சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை இது பூஸ்ட் பண்ணுமாங்க. கண்ணை சுற்றி போடப்படுறதுனால இது கண்களில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராமல் தடுக்குமா. ஸோ இது மட்டும் இல்லை, எகிப்து மக்கள் பயன்படுத்தின ஒவ்வொரு மேக்கப் ஐட்டம்லையும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டனல்ஸ் டு த டோம்ப்.
உலக அதிசயங்கள் 7, அந்த 7ல் ஒன்று தான் பிரமிட் ஆஃப் கீசா. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, பிரமிட் ஆஃப் குஃபுன்னு சொல்றாங்க. குஃபுங்கிறது வேற யாரும் இல்லை, ஏன்ஷியன் எகிப்து காலத்தில் ஆட்சி செஞ்ச பேரோ அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பேரரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரசருடைய கல்லறை ஒரு இடத்துலையும் அதே பிரமிடில் இன்னொரு இடத்துல இந்த அரசருடைய மனைவியுடைய கல்லறையும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த கல்லறைகளை போய் சேர்றதுக்கான சீக்ரெட்டான வழி இந்த பிரமிடுக்குள்ளே அமைச்சிருக்காங்க. இது மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு தெரியாமையே இருந்தது. ஆனால் 2023 பிப்ரவரி மாதம் சயின்டிஸ்ட் எல்லாருமே போயிட்டு இந்த இடத்த இன்னும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த பிரமிடை இன்ஃப்ராரெட் ஸ்கேன் மூலமா ஆராய்ச்சி பண்ணும்போது இதுக்குள்ள நிறைய வாய்ட், அதாவது நிறைய எம்டி ஸ்பேசஸ், எம்டி பாத் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிரமிடுக்குள்ள 30 அடி நீளத்தில் இருக்கக்கூடிய ஹிடன் பேசேஜ் ஒன்று இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹிடன் பேசேஜ் டைரக்டா இந்த பேரோ குஃபு இருக்கிறார் இல்லையா, இவருடைய கல்லறைக்கும் அதே மாதிரி இவருடைய மனைவியுடைய கல்லறைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வழியாங்க. இந்த பிரமிடு கிட்டத்தட்ட 454 ஃபீட் வரைக்கும் நீளமுடையதாகவும் இது 92 மில்லியன் கியூபிக் ஃபீட் வரைக்கும் வால்யூம் உடையதாகவும் இருக்குதுங்க. இந்த பிரமிடை லைம்ஸ்டோன், கிரானைட், மார்ட்டர் இதை வச்சு தான் கட்டியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்த பிரமிடுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது இப்போவும் மர்மமாக தான் இருந்துட்டு இருக்கு. இந்த இன்ஃப்ராரெட் ஸ்கேன் மூலமாக இதுக்குள்ள ஏகப்பட்ட எம்டி ஸ்பேசஸ் இருக்கிறத கண்டுபிடிச்ச இந்த சயின்டிஸ்ட் எல்லாருமா சேர்ந்து இதை நிரூபிக்கிற விதமாக எண்டோஸ்கோப்பில் ஒரு சின்ன கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி இந்த எடைக்குள்ளே அனுப்பியிருக்காங்க. அதாவது இந்த கற்கள் இருக்கக்கூடிய இந்த கேப்குள்ளே அனுப்பியிருக்காங்க. இதனால இந்த கற்களும் டேமேஜ் ஆகாது, இந்த பிரமிடுக்கும் எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாது. இந்த கேமரா வெறும் 6 mm மட்டும்தான் இருந்திருக்கு. ஸ்டோனால் கட்டப்பட்ட இந்த கேப்குள்ளே உள்ளே விடும்போது இங்கே ஒரு சீக்ரெட்டான பாத் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டான சேம்பர் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த சேம்பர், அதாவது இந்த ரகசிய அறையை யாருமே யூஸ் பண்ண முடியாது. இந்த சீக்ரெட் சேம்பர்ஸ் எதையுமே யாரும் தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பிரமிடை கட்டி இந்த பிரமிடுடைய நுழைவு வாயில் இருக்கும் இல்லையா, அதை கிரவுண்ட் லெவல்ல இருந்து ரொம்ப ரொம்ப அதிகமான உயரத்துல தான் வச்சிருக்காங்க. இந்த பிரமிடை உலக அதிசயத்துல ஒன்னா அனௌன்ஸ் பண்ணும்போது கூட இந்த மாதிரி இந்த இடத்துல சீக்ரெட் சேம்பர் இருக்கிறதையும் சீக்ரெட்டான பாத் இருக்கிறதும் யாருக்குமே தெரியாது. ஆனா இது ரீசெண்டா தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது உலக அதிசய ஒன்னா இருக்கிறதுக்கு டிசர்விங்கான பிளேஸ் தாங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு யாராவது மறக்க முடியாத கிஃப்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அபி அப்படிங்கிறச்சில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய அக்கா என்னுடைய பர்த்டேக்கு பிக் பென்சில் கலர் பாக்ஸ், வாட்டர் கலர், 190 rupees டெய்ரி மில்க், கீ செயின் இதெல்லாம் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. சூப்பர்மா. உங்களுக்குக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு என்னுடைய 18th பர்த்டே அப்போ என்னுடைய தாத்தா ஒரு கேக் வாங்கி கட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. இது வரைக்கும் நான் கேக் கட் பண்ணதே கிடையாது. என்னுடைய 18th பர்த்டே அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக கேக் கட் பண்ணேன். அதுதான் என்னால் மறக்கவே முடியாது. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோட நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.